உற்சாகம் சக்தி யூடியூபர் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த பதிவில் நாம் காண இருப்பது தமிழகத்திற்கு துணை முதல்வராக மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார், நியமிக்கப்பட்டிருக்கிறார். துணை முதல்வராக இருக்கக்கூடியவர் கட்சியினுடைய தலைமைக்கு அடுத்தபடியாக இருக்க வேண்டும். அமைச்சரவையில் நீண்ட அனுபவம் உள்ளவராக இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதிக காலம் சட்டசபை சென்றிருக்க வேண்டும். இல்லாது போனால் கட்சியினுடைய முக்கிய தலைவராக, செயல் மிக்கவராக, அதிக ஆற்றல் உள்ளவராக இருக்க வேண்டும். இதுபோன்று உள்ளவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஸ்டாலினுக்கு அடுத்தவராக மட்டுமல்ல, கலைஞருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியவராக எல்லோராலும் அறியப்பட்ட மாண்புமிகு அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் 10 முறை போட்டியிட்டு 8 முறை வெற்றி பெற்று அதில் 4 முறை அமைச்சராக இருந்திருக்கிறார். நீண்ட அனுபவம் உள்ளவர். எம்ஜிஆரை தெய்வமாக நினைத்தாலும் கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொண்டு கடைசி வரை அவருடன் பணியாற்றினார். அதன் பிறகு அவரது மகனாக்கி மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் நம்பகமாக இருக்கிறார். அதற்கடுத்து கட்சியிலும் தலைவர் பதவிக்கு அடுத்தபடியாக பொதுச் செயலாளர் பதவியிலும் இருக்கிறார். இவ்வாறாக பல்வேறு வகையிலும் திறமை மிக்கவராக, செயல்மிக்கவராக, கட்சியினுடைய நம்பிக்கை உடையவராக இருக்கும் துரைமுருகனை துணை முதல்வராக்கவில்லை. இவருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பெரியசாமி அவர்கள் 8 முறை போட்டியிட்டு 6 முறை சட்டமன்றத்துக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதில் 4 முறை அமைச்சராக இருந்திருக்கிறார். நீண்ட அனுபவம் உள்ளவர், கட்சியில் செல்வாக்குள்ளவர். அவரை துணை முதல்வராக்கவில்லை. அதற்கடுத்தபடியாக பொன்முடி அவர்கள் நீண்ட அனுபவம் உள்ளவர், கல்வியாளர், ஆசிரியராக பணியாற்றி அரசியலுக்கு வந்தவர். அவரும் 6 முறை வெற்றி பெற்று 4 முறை அமைச்சராக இருந்திருக்கிறார். அவரை துணை முதல்வராக்கவில்லை. இவ்வாறாக அனுபவமிக்க பலர் இருந்தும் அவர்களை துணை முதல்வராக்கவில்லை. ஆனால் முதல் சட்டமன்றத்தில் தேர்வாகி 1 வருடத்துக்கு பிறகு அமைச்சராகி தற்பொழுது அவருடைய அரசியல் அனுபவமே சட்டமன்றத்தில் 3 வருடம்தான். இவ்வாறு இருக்கையில் கட்சியிலும் இளைஞரணி செயலாளர் தான். இவ்வாறாக பல வகையிலும் பின்தங்கி ஒரு சூழலில் உள்ள ஒருவரை துணை முதல்வராக ஆக்கியிருக்கிறார்கள். இவருக்கு தகுதி என்ன இருக்கு என்று கேட்டால், ஒரே தகுதி முதல்வருடைய மகன், கலைஞருடைய பேரன் என்ற ஒற்றை தகுதியை வைத்து இவரை துணை முதல்வராக ஆக்கியிருக்கிறார்கள். இதனால் கட்சிக்குள்ளேயே ஒரு குழப்பம் ஏற்பட்டுள்ளது. அந்த குழப்பத்தை சொன்னால் நம்மை கட்சி விட்டு நீக்கிவிடுவாள் என்று பலரும் அதை சொல்ல முடியாமல் தனக்குள்ளேயே புதைத்து வைத்துள்ளனர். ஆக இந்த ஆட்சியை பார்க்கும் பொழுது தன் குடும்பத்தினுடைய உறுப்பினர்களுக்கு கட்சியிலும் சரி, ஆட்சியிலும் சரி பொறுப்புகள் இருக்க வேண்டும், அதிகாரம் இருக்க வேண்டும் என்று எண்ணி காலங்காலமாக கட்சிக்கு உழைத்து பல கலவரங்களை கண்டு வழக்குகளை சந்தித்து அவதிப்பட்ட எத்தனை பேர் இருக்க அவர்களெல்லாம் கண்டுகொள்ளாமல் அவர்களுக்கெல்லாம் இதயத்தில் மட்டுமே இடம் இருக்கிறது என்று கூறி அவர்களை காலங்காலமாக ஏமாற்றி வருகின்றனர். திராவிட முன்னேற்றக் கழகம் பெரியாரிடமிருந்து வந்தது. அண்ணா அதற்கு தலைமையேற்று நடத்தினார், முதல்வரானார். பின் மறைந்த பின்பு எம்ஜிஆர் எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்களால் கலைஞர் அவர்கள் முதல்வராக்கப்பட்டார்.
அதிலிருந்து அந்த பதவி அவர் மட்டுமே வைத்திருந்தார். மயானக்கரை போகும் வரை அவர் அந்த பதவியை அலங்கரித்தார். அதன் பின்பு அவரது மகன் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது அந்த பதவியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். ஸ்டாலினுக்கு அடுத்து அவருடைய மகன் அனுபவிக்கிறதுக்கு இப்போது வழிகோலியுள்ளார். இவ்வாறாக தன் குடும்பம்தான் இதனை இருக்க வேண்டும் எண்ணி முழு எண்ணமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதுபோன்ற கட்சி இருப்பது மக்களுக்கு எவ்விதத்திலும் சரியாக இருக்காது, நல்லாட்சி தர இயலாது. இதே வேளையில் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி அதற்கு நிரந்தர தலைமை என்பது அதன் சின்னம் மட்டுமே. தலைவர்கள் டெம்பரவரியாகத்தான் இருப்பார்கள். அவர்களுடைய காலம் 3 வருடமாக இருக்கும். அதிகபட்சமான 6 வருடம்தான் இருக்கும். இல்லாத போனால் அதிகபட்சமாக பிரதமர் பதவி என்று வந்தால் 3 முறை, இவ்வளவுதான். பாரதிய ஜனதா கட்சி நிரந்தரம் என்பது தாமரை சின்னம் மட்டுமே, மற்ற எல்லாமே தற்காலிகம்தான். அப்போ பாரதிய ஜனதா கட்சி நாட்டில் இருக்க வேண்டுமா? இப்படி அனைத்து பொறுப்புகளிலும் தன் குடும்பத்தார்கள் இருந்து கொண்டு ஆட்சி செய்யும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற ஆட்சி இருக்க வேண்டுமா என்பதை மக்கள் புரிந்து செயல்பட்டால்தான் நம்முடைய எதிர்காலம் மட்டுமல்ல, நம்முடைய தலைமுறைகளுடைய எதிர்காலமும் சிறப்பாக இருக்கும். பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.